சில பேருக்கு ஆசீர்வாதம்னால தெரியாது. ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன, ஆசீர்வாதம் என்றால் என்ன, இதெல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ தோல்விகள் வருது, ஏன் என் வாழ்க்கையில் நான் எது எடுத்தாலும் ஜெயிக்கிற மாதிரியே அதை கைக்கு வந்தது வாய்க்கு வரலன்றாங்களே, அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கையாண்டு கொள்வது, இந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கா இல்லையா, அப்படி என்றால் அது எப்படி கையாளுவது, இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, வேதம் அதை நம்ம பொசஸ் செய்வது தான் ஆசீர்வாதம். அப்படின்னா ஆண்டுடைய ஆசீர்வாதம் சகல ஜனத்தின் மேல ஆண்டவர் வச்சிருக்காரு. அதை நமக்கு பொசஸ், அதாவது அதை ஆண்டு கொள்ள நம்ம தெரியாம இருக்கிறோம். இப்போ உங்க டாடி உங்க அக்கௌண்ட்ல ஒரு 50,000 லட்சம்னு வச்சுக்கலாமே, நல்லா விசுவாசமா பேசும்போது லட்சமா வரும். இன்னும் நல்லா விசுவாசமா பேசும்போது கோடியா வரும். இப்போ ஒரு கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சும்மாவே இருந்தா அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓ, எனக்கு போட்டிருக்காங்களா, நிச்சயமா அப்படின்னு இந்த பாஸ்புக்கும் அந்த இதில் நம்ம பார்த்து இருக்குதான்னு தெரிஞ்சு அதை எப்படி நம்ம அந்த பேங்க்ல இருந்து எடுத்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதுன்றது தான் பொசஸிங்ன்றது. அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறது. அப்போ ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணின அதே நாள்ல அவங்களுக்கு அடுத்தபடியாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. வானத்து கீழையும் பூமிக்கு மேலும் சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் அவங்கள ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது. தேவ அன்பு பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன கொண்டு வருகிறது, இதெல்லாம் தான் இன்றைக்கு தெளிவாக நம்ம பார்த்து கொள்ள போகிறோம். நல்ல காதுள்ளவர்கள் நீங்க கேட்டுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஆக்டிவேட் ஆக போறது நீங்க பாக்குறீங்க. அப்படின்னா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், Proverbs chapter 10 verse 22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். The blessing of the Lord it make rich. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க தேவ அன்பு பிள்ளைகளே, ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு என்ன வருதா, ஐஸ்வர்யத்தை தருகிறது. அப்படின்னா ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? இன்னைக்கு ஐஸ்வர்யம் பின்னாடி போனா நம்ம என்ன ஆயிடுறோம், பாழா போயிடுறோம் அப்படின்லாம் ஜனம் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போனா நீங்க பாழா போயிடுவீங்க. ஆனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பின்னாடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை மேலும் 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 ஆசீர்வதிக்கப்படும், மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. அப்போ ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வருகிறதா? ஹலோ, ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வருகிறதா? பணத்தை கொண்டு வருகிறது. பணத்தினால ஆசீர்வாதம் வராது, ஆனா ஆசீர்வாதத்தினால பணம் வரும். கைகளை தட்டுங்க. ஆசீர்வாதத்தினால பணம் வரும், பணத்தினால ஆசீர்வாதம் வராது. நீ பணம் கொடுத்து யாருன்னா ஆசீர்வாதம் வந்தாக்கா அது உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, பணத்தினால கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனா ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும்னு வேதம் சொல்லுது. கைகளை தட்டுவோமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருது. அப்போ பணம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா? ஜோரா சொல்லுங்களேன். அப்போ ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கலாமா? சபைக்கு லேட்டா வரலாமா வரக்கூடாதான்னு சொல்லி யோசிக்கலாமா? யோசித்து பாருங்க. அப்போ ஆசீர்வாதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. பணத்தினால வீடை கட்ட முடியும், பணத்தினால எல்லாம் வாங்க முடியும். வாங்கி வச்சு என்ன பண்றது? உயிர் இல்லைன்னா
உயிர் இல்லைன்னா நீங்க அனுபவிக்க முடியாது. அப்போ உயிரை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சகலத்தை கொண்டு வரும். நல்லா தெரிஞ்சுங்க, ஆசீர்வாதம் சகலத்தை கொண்டு வரும். ஆனா பணம் நிச்சயமா பொருளை கொண்டு வரும், ஆசீர்வாதம் சகலத்தை கொண்டு வரும். அப்போ பணத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் முக்கியம். பிகிலே ஆசீர்வாதம் உங்களுக்கு முக்கியம். பிசினஸ்ல உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது, வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறது, நீங்க செய்யற வேலையத்துல முன்னேற்றத்தை கொடுக்குது. நீங்க எது கை வச்சாலும் ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருதான். வெறும் பணம் இருந்தா, ஆசீர்வாதம் இல்லாத இருந்தா அந்த பணம் குறைஞ்சு போயிடும், கரைஞ்சு போயிடும். ஆசீர்வாதம் இருந்தா பணம் வரும், நிறையும், நிரம்பி வழியும். கைகளை தட்டுங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஆசீர்வாதம் சகலத்தை கொண்டு வரும். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சபையில என்ன சொல்றாங்க, பணம் 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 பின்னாடி போவாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தின் பின்னாடி நீங்க போகும்போது பணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை தருகிறது. அப்படின்றால் ஆசீர்வாதம் இருந்தா நீ ஏழையா இருக்க மாட்ட, நீ ஐஸ்வர்யனாக இருப்பாய். கைகளை தட்டுங்க. பெலனே 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 இயேசுவே என் பெலன். bless you. பெலனே 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 இயேசுவே என் பெலன். ஓகே, பார்க்கும்போது ஐஸ்வர்யாவுக்கு ஐஸ்வர்யம் வரட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ இப்ப பார்க்கலாம், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்ற விரிவாக நான் பார்க்கிறோம். நான் சொன்னதெல்லாம் அதுக்கு தான் சேர்றது. ஆசீர்வாதம் என்றால் என்ன? நல்லா கவனிச்சு பாருங்க. காற்று காற்று கண்ணுக்கு தெரியாது. ஒரு மர கிளைகள் ஆடும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, காற்று வீசுகிறதுன்னு சொல்றீங்க. அப்போ அந்த காற்று வீசா கட்டி மரக்கிளை ஆடாது. அதே போலதான் தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இந்த காற்று கண்ணுக்கு தெரியாது, மரக்கிளைகள் ஆடுகிறத வச்சு காற்று வீசுகிறது என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருந்தா நம்ம வாழ்க்கை குலுங்கி பெருகி நிரம்பி வழிவோம், நம்ம ஜெகஜோதியா இருப்போம். புரிஞ்சுங்களா? அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே bless you, ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, ஆசீர்வாதம் கூட அது போலதான் கண்ணுக்கு தெரியாது. ஆனா ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தென்றல் காற்று போல இருக்கும். நீங்க கையிட்டு செய்யறதெல்லாம் வாழ்க்கை கிருபை செய்வாரு. ஆசீர்வாதம், பணம் ஆசீர்வாதம் இல்ல. நல்லா கவனிச்சுங்க, பணம் ஆசீர்வாதம் இல்ல. ஆனா ஆசீர்வாதம் தான் அந்த பணத்தை கொண்டு வரும். நிறைய இடத்துல பணம் இருக்குது, நிம்மதி இருக்கிறது இல்ல. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பணத்தை சகலத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யம் என்ற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள நிரம்பும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். அப்படி என்ற ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் தான் பெரியது. அதை விசுவாசிக்கும் போது நீங்க எல்லாமே ஆண்டு கொள்ளுகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம பிளைண்டா வாசிடுறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை மறந்துடும். ஐஸ்வர்யத்து மேலதான் நம்ம என்ன பண்றோம், ஞாபகம் வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, மனக்கண்ணுகள் திறக்கும் போது, ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. கையில தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, ஒருத்தனுக்கு ரொம்ப பசியில பட்னில வாடுகிறான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா வேலை கொடுக்கணுமா?
சொல்லுங்க. சாப்பாடு தான் கொடுக்கணும். சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? மறுபடியும் என்ன பண்ணுவான்? பிச்சை எடுத்து நிற்பான். ஆனா நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான்? ஐயா, என் லைஃப்ல நான் சும்மா எதுவும் வாங்க மாட்டேன், வேலை கொடுங்க. இந்த வேலை இல்லாதனால்தான் எனக்கு சாப்பாடு இல்லை. இந்த வேலை வந்துச்சேன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும். வேலை வர்றதுனால சம்பளம் வருது, சம்பளத்தினால என் தேவைகள் எல்லாம் நான் வாங்கி கொள்ளலாம். அப்ப நான் ஃபுட்பாத் மேல இருக்கிறேன், நான் நிச்சயமா ஒரு வாடகை வீட்டுக்கு போவேன், இன்னும் நல்ல வேலை செய்து சொந்த வீடு கூட வாங்குவேன், நிறைய பேருக்கு நான் கொடுப்பேன். இதுதாங்க ஆசீர்வாதம். எப்பவுமே எனக்கு அது மட்டும் கொடு சாமி வாங்கி பிச்சை எடுக்கக்கூடாது. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வேலை சகலத்தையும் உங்களுக்கு தந்து தரும். வேலை சாப்பாடை கொண்டு வரும். வேலை உன் வாழ்க்கையில வீடை கொண்டு வரும். வேலை உன் வாழ்க்கையில வாகனத்தை கொண்டு வரும். வேலை உன் வாழ்க்கையில எல்லாமே கொண்டு வரும். அதே போலதான் இந்த வேலை செய்ய ஆண்டவர் உனக்கு சகலத்தை கொடுக்கிற ஒரு ஸ்ட்ரென்த். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில சகலத்தையும் கொண்டு வரும். பிளஸ் இன்டு பிளஸ், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அப்போ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் சகலத்தை கொண்டு வரும். சில பேருடைய முகம் பார்த்தாவே அந்த நாளால நல்லா இருப்பாங்க. அவங்க முகத்து மேல என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? சில பேருடைய முகம் பார்க்கும்போது அன்னைக்கெல்லாம் திட்டு வாங்கிக்கணும், உத வாங்கிக்கணும், தேவையில்லாதெல்லாம் வாங்கிக்கணும். அப்போ அவங்க முகத்து மேல ஏதோ ஒரு சாபம் இருக்குதுன்னு தான் நினைக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லிக்குவாங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருந்தா, நீங்க யாருடைய முகம் பார்த்தாலும், தர்பேசியுடைய முகம் பார்த்தாலும், உங்க முகத்தை அவன் பார்க்கறதுனால உங்கனால அவனுக்கு நல்லதாகும், அவங்கனால உங்களுக்கு குறை வராது. காரணம் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த ஒரு பீடையாலும் எந்த ஒரு தர்பேசியாலும் அதை என்ன பண்ண முடியாது, அது திருட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. கைகளை தட்டுவோமா? Praise the Lord. Hallelujah. பெலனே 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 இயேசுவே என் பெலன். பெலனே 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 இயேசுவே என் பெலன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதம் இருந்தா பணம் வரும். ஆசீர்வாதம் இருந்தா நீங்க செய்யற வேலை வர்த்திக்கப்படும். ஆசீர்வாதம் இருந்தா எது கை வைக்கிறீங்களோ அது பொன்னா மாறும். ஆசீர்வாதம் இருந்தா உங்க குடும்பத்துல வேதனையே இருக்காது, சந்தோஷத்து மேல சந்தோஷம். God bless you. Hallelujah. ஆசீர்வாதம் உங்களுக்கு சகலத்தை கொண்டு வருகிறது. ஆகவே ஆண்டவர் 6 நாள்ல இந்த 7வது நாள் என்ற இந்த ஓய்வு நாளத்தான் என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துல நாம் பெற்றுக்கொள்ளனா நாம தாகமா வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறும்போது உங்க வாழ்க்கை மாறும். கையில தட்டுவோமா? அப்போ இந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளனாக்க என்ன வழி, என்ன வழி, என்ன வழின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் சொல்றார், மத்தேயு 6:33, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க. அந்த ராஜ்யத்தை நீதின்றது ஆண்டவரை தேடும்போது அதனோட கூட உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே என் தேவன் கூட்டி 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 கொடுக்கிறார். First you can seek the kingdom of God. God going to add all your needs. When you going to seek the kingdom of God, God going to multiply whatever your needs. Bless you, bless you, bless you. Hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அப்ப ஆசீர்வாதத்தை நம்ம அசால்ட்டா என்ன கூடாது. சொல்லுங்க, பிகிலே கப்புல முக்கியம் நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் கப்பு ஃபேக்டரியை நம்ம வச்சுக்கலாம். கையில தட்டுங்க. Praise the Lord. Hallelujah. ஆசீர்வாதம் இருந்தா எல்லாரையும் நம்ம வாங்கிக்கலாம். சொல்லுங்க, ஆசீர்வாதம் இருந்தா ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துல வாங்கிக்கலாம்.
நீ தோத்துறனா தோத்துருவாங்க. ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் தான் சக்சஸை கொண்டு வரும். ஆசீர்வாதம் அசால்ட்டா என்னாதீங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதம் வரணும்னா முதல் நம்ம பணத்தை தேடக்கூடாது. பணத்தை தேடினீங்கன்னா பத்தாம போயிடும். ஆண்டவரை நீங்க தேடினீங்கன்னா ஆண்டவரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை வர வைப்பாரு. ஹல்லேலூயா. சகலத்தையும் கொண்டு வர வைப்பாரு. அப்ப ஆண்டவரை முதலாவது நான் தேடணும். அதிகாலையில் மாத்திரம் இல்ல, என் நேரமும் ஆண்டவரை நீ தேடும் போது நிச்சயமா நான் சொல்றேன், உன் சிரத்தின் மேல ஐஸ்வர்யம் இருக்கும். கண்டிப்பா நீ தொட்டதெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியமா செய்வார். இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன பாஸ்டர் நடக்குமா? அதுதான் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என் ஏங்கி இருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையிலும் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் ஆசீர்வாதத்தை தருபவரே. புரிஞ்சுங்களா? நம்பினவருக்கு ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க. ஏன்னா உங்க பலத்தை நம்புறீங்க. உங்க பலத்தினால காத்து தான் வரும். ஆண்டவருடைய பலத்தை நம்பினா காசு வரும், ஐஸ்வர்யம் வரும். அவருடைய ஆசீர்வாதம் தான் சகலத்தை கொண்டு வரும். புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. அப்ப பார்க்கலாம், தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஆசீர்வாதம் உங்களுக்கு சகலத்தை கொண்டு வரும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேடக்கூடியது என்ன? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நீங்க தேடினால் ஆசீர்வாதம் வரும். வருமா வராதா? அப்ப பாருங்க, என் வாழ்க்கையில மை டிவி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த மை டிவிக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு முறை ஒரு பிரதர் என்ன பண்ணாரு, எனக்கு ஃபோன் பண்ணாரு. பிரதர், உங்க மெசேஜை நான் பார்த்தேன். நான் மனசு உடஞ்சு போயிருந்தேன் உன் மெசேஜ் கேட்கறதுக்கு முன்ன. உன் மெசேஜை நான் கேட்கும்போது என்ன ஒரு துடிப்பு, எவ்வளோ ஈஸியாக அதை நீங்கள் விளக்குனீங்க. எவ்வளோ பேருடைய மெசேஜை நான் கேட்டிருக்கேன். ஆனால் உங்கள் மெசேஜ் கேட்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு பரிமாற்றம் வந்தது, மாற்றங்கள் வந்தது. சொல்கிறேன் கேட்டுங்க அப்படின்னாரு. சார் சொல்லுங்க. சரி, நேரில் சொல்லணுமே உங்களுக்கு. என்னாரு? நேர்லையா? காதில் சொல்லுங்க. என்ன? இல்லை பிரதர், நேரில் சொல்லான்னு இருக்கேன். உங்கள் வீடு ஜெயநகர் தானே இருக்கு. நானே உங்களுக்கு கார் அனுப்புகிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்தால் கூட ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னாரு. சரி, கார் வருதுன்னு. சரி வரட்டும். பார்த்தீங்களா, என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் காரை கொண்டு வருகிறது. நல்லா புதிய கார்ல நல்லா வாஷ் பண்ணி கீழெல்லாம் பேப்பர் போட்டு ஒரு ஊழியக்காரர் உட்காராரு குடும்பம்னு சொல்லிட்டு வந்தது டிரைவரோட. சரி, அந்த காரில் உட்காந்துன்னு அங்கே போகும்போது ஒரு பெரிய சைனா, கேட்வே ஆஃப் சைனா ஏதோ ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் உக்காந்துட்டு பேசும்போது சொன்னார், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்குன்னா உங்கள் மெசேஜ் தான். நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இருந்தேன், வீடு விட்டு வெளியே போயிருந்தேன். ஒரு ஹோட்டலில் நான் தங்கி அங்கே தற்கொலை பண்ணிக்கலாம் தான், அந்த ஹோட்டலில் தான் உங்கள் மெசேஜை நான் கேட்டேன். அது எனக்கு மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு விதவிதமாக நான் இவ்வளோ பெரிய ப்ரான்ஸுங்கெல்லாம் ஃப்ரை அது இது சொல்லிட்டு வாங்கி 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 எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டே இருந்தார். அப்படி பார்த்தேன். அப்போது சின்ன வயசுலலாம் நான் நினைக்கிறது உண்டு, எங்கள் அம்மாக்கிட்ட 2 ரூபா கேட்பேன் நானுங்க, அணி கேக்குக்கு என்ன உத கொடுப்பாங்க இல்லையா, இல்லைடான்னுவாங்க.
இந்த இயேசு கிட்ட நம்ம வரும்போது அவர் பாருங்க எப்படி நம்மளை போஷிக்க வைக்கிறார். ஒரு ஆசீர்வாதமா போஷிக்க வச்சுட்டு என்ன பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஹோட்டலில் போகும்போதெல்லாம் சில பேர் என் ஃபேனுங்க வேற அங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா. ஆண்டவர் பின்னாடி வரும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம். எல்லாம் ஆன பிறகு மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து விட்டு ஒரு செக் கொடுத்தார். 2 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தார். அப்போ ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருது. என் வாழ்க்கையில இது நடந்தது சொன்னேன். இது போல பல இது நடந்திருக்கு. அதே மனுஷன் பார்த்தலன்னா இன்னொரு முகம் 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அப்போ என்ன பண்ணுவார் அவரு 1,75,000 இப்படி எல்லாம் கொடுப்பாரு. இன்னைக்கு அந்த குடும்பம் எல்லாம் உலக அவங்களுக்கு பிடிக்காத வழியெல்லாம் விட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் ஊழியமே செய்து கொண்டிருக்குதுன்னா கைகளை தட்டுங்க. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. கைகளை தட்டுங்க. அற்புதம் நடக்கும். நீ சாதாரண பிள்ளை இல்ல, நீ யாருடைய சாயல், ஆண்டவருடைய சாயல். நீங்க விசுவாசிக்க அற்புதம் நடக்கும். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, பணம் உங்க வாழ்க்கையில எப்படி வருதா? நிச்சயமா நான் சொல்றேன், 2 விதத்துல வருது. ஒன்னு பிசாசு கொடுக்கறான், ஒன்னு தேவன் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல உங்களுக்கு வேதனை இருக்காது, சந்தோஷம் இருக்கும். பிசாசு கொடுக்கிற பணத்துல வேதனை இருக்கும். ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கும். இஎம்ஐ கட்டும்போது ஒரு நாள் டெலிவரி ஆயிட்டே இருக்கும். இது தான் உலகத்துல கொடுக்கிற பிசாசு. வாங்கி வண்டி மேல வாங்கி நீங்க ஸ்டேட்டஸ்ல போடும் போதெல்லாம் ஜோரா இருக்கும். எடுத்தானே ஒரு வாரம் முந்திய இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுனே இருப்பான். டேய் பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டு இல்ல வண்டியோட தூக்கின்னு போயிடுவான். பார்த்தீங்களா? இதுதான் சொல்றேன். ஆண்டவரை நீங்க நேசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அப்படியே கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணிடுவாரு. சரியா நீங்க ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறிட்டீங்கன்னா ஆண்டவருடைய வழி பல இல்லைங்களா? ஒரு வழி இல்லை. ஆண்டவரை நீங்க நேசிச்சீங்கன்னா பல வழியில உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்துக்கு போறதுக்கு நேர்மை என்ற ஒரு வழி இருக்குது. அந்த நேர்மையில போகும்போது ஆசீர்வாதம் பல வழியிலிருந்து உங்களுக்கு வரும். கைகளை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, மறுபடியும் ஆசீர்வாதம் என்றால் என்ன? அது ஆழத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன்கிட்ட இருந்து வரது தான் ஆசீர்வாதம். சொல்லுங்க, தேவன்கிட்ட இருந்து வரது தான் ஆசீர்வாதம். புரிஞ்சுங்களா? அம்மா கொடுக்குற ஆசீர்வாதம், அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம் அண்ணன் பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்ட, எனக்கு கம்மி கொடுத்துட்டேன்னு சண்டை போடுவான். ஆனா அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம், அம்மா கொடுக்குற ஆசீர்வாதம் கரைஞ்சிடும். ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதை நிறைஞ்சு நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்கும், குறையாது. கைகளை தட்டுங்க. புரிஞ்சுங்களா? அப்போ ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. எப்படி வந்ததா? நான் விதைச்சேன் 1 லட்சம் ரூபாய் மோதிரத்தை விதைச்சேன், 2 லட்சம் ரூபாய் மோதிரம் வருது, அவ்வளவுதான். நீ விதைக்கும் போது ஆண்டவர் 100 மடங்கு ஒன்று கொடுப்பார். ஒரு ஊழியக்காரருக்கும் விதைச்சேன் நான். இப்போ ஸ்ரீலங்கா போகும்போது 2 மோதிரத்தை விதைச்சேன். எனக்கு ஒரு மோதிரத்தை அங்கே போட்டாங்க, அதை இன்னொரு ஊழியக்காரருக்கு விதைச்சேன். என் மோதிரத்தை கழிட்டு இன்னொரு கழிச்சேன். அப்போ நீ எதை விதைக்கிறாயோ அது வரும். சொல்லுங்க சொல்லுங்க. நோயை விதைச்சா நோய் வரும், பேய் வரும். ஆண்டவருடைய நாமத்தில் நல்லது விதைச்சா நல்லது தான் வரும்.
ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இது நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்போ இருந்தாலும் பேசி எடுத்துன்னு இருங்க, எல்லார்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு எது வேண்டாம்னு சொல்லி சில பேர் போதிப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம ஐஸ்வர்யா இருக்கா? வேலை இல்லாத காலம்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நிம்மதியாக இருக்காங்கன்னா அப்போல்லாம் நம்ம ரூத் சிஸ்டர் வந்து ஆமோஸுடைய சம்பளத்தை தான் நம்பியிருப்பாங்க. இன்னைக்கு என் பொண்ணு சிங்க மாதிரி சம்பாதிக்கா. அவளுக்கு நான் முதல்ல சொன்னேன், நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேள்வி நான் பண்ணுறேன்னு. ஆனால் அதுக்கும் ஒரு முறை சொல்லியிருந்தேன், உன் மூலமாக நான் ஹெல்ப் இல்லை, நீயே பலனாக இருந்து சபையெல்லாம் நீ பலப்படுத்துவன் போது அது ஆக்டிவேட் ஆச்சு. இன்னைக்கு அவளும் ஒரு நல்ல தசம்பா கொடுக்குற ஒரு மகளாக ஆண்டவர் மாற்றிட்டார். நீங்க குறைய பார்க்குறீங்க, ஆண்டவர் நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, வீடு வீடு சொல்லுங்க, வீடு ஆசீர்வாதமா இல்லையா? வீடு ஆசீர்வாதமா இல்லையா? வீடு இல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் வீடை தருது. கைகளை தட்டுறீங்களா? கார் இல்ல ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் தான் காரை தருகிறது. பாத்தியா? அதுதான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வீடு வீடுன்னு, வீடு இல்ல ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் தான் வீடை தருது. கார் இல்ல ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் தான் காரை தருது. ஆமென் சொல்லுங்க. அப்ப யோசிக்கணும், இதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ blessing is kind of power. அப்போ இந்த வந்து நம்ம நினைச்சுக்கணும், இந்த ஆசீர்வாதம்ன்றது ஒரு பலன். சொல்லுங்க, சவுண்டு பார்ட்டியான்னு கேட்குறாங்களே, அப்படின்னா பலன். அது என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம் என்றால அது ஒரு விதமான பலன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்தோம், ஆசீர்வாதம் என்றால அது ஒரு விதமான பலன். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்றால யாரும் தோற்கடிக்க முடியாத ஒரு விதமான ஒரு பலன். அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். சொல்லுங்க, blessing is a kind of power that God gives. Hallelujah. Blessing is kind of power. ஆசீர்வாதம் என்றது ஒரு விதமான பலன். அதை தேவன் தான் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே பலன் எப்படி பாஸ்டர் நீங்க வாயில சொல்ற? எப்படி எப்படி பைபிள் இருக்கா? இதோ சொல்றேன் பாருங்க. உபாகமம் 8:18, டியூட்ரானமி 8:18. சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நல்லா கவனிச்சுங்க, அவரை நினைக்கணும். சொல்லுங்க, நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, அவரையே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறார். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு தேவ பலன் வேண்டும். ஹலோ, என்ன பலன் வேணும்? அப்போ தேவன் இடத்திலிருந்து ஒரு விதமான ஒரு பலன் வரும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். சொல்லுங்க. அப்போ தெய்வீக பலன் உங்ககிட்ட இல்லைன்னா உனக்கு வேதனை இருக்கும். ஆண்டவர்கிட்ட இருந்து வராத ஐஸ்வர்யம் உனக்கு வேதனையை தரும். தேவன் மூலமா வருகிற ஐஸ்வர்யம் உனக்கு சாதனையை தரும். சொல்லுங்க, நான் சாதிக்க பிறந்தவன். சொல்லுங்க, நான் சாதிக்க பிறந்தவன். நான் யாரையும் வேதனை பண்ண மாட்டேன், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன். காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல. அந்த ஆசீர்வாதம் என்ற பலன் எனக்குள்ள. அப்படின்னும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய 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 காரியங்கள் செய்கிறார். சொல்லுங்க. அப்போ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் உங்களுக்கு பலனை தராது, பலன் தான் ஐஸ்வர்யத்தை தரும். புரிஞ்சுங்களா? ஐஸ்வர்யம் உங்களுக்கு பலனை தராது, தேவ பலன் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஐஸ்வர்யம் சும்மா வராது, தேவன் கொடுக்கிற அந்த பலத்தினால நீங்க சம்பாதிக்கும் போது ஐஸ்வர்யம் வருது. சொல்லுங்க. அவரோடு கூட இணைந்திருக்கும் போது நீ கையிட்டு செய்யறதெல்லாம்
நீ ஆண்டவர் விட்டு இணைஞ்சிருந்தனா, நீ வேலை செய்யணுன்ற நேரத்துல இன்னொருத்த அனுப்ப ஒரு ஆண்டவர், நான் செய்து தரேன்மா, நான் செய்து தரேன், நானு செஞ்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா சகலத்தையும் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் பலம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ப்ராஸ்பரிட்டி. அப்போ பாருங்க, இங்க ஆசீர்வாதம் என்றால் தேவனால உண்டாகிற ஒரு பலன். பலத்தினால பாருங்க, பலத்தினால, தேவ பலத்தினால நீங்க சம்பாதிக்க முடியும், நீங்க ஜெயிக்க முடியும், செழிப்பாக மாற முடியும். நல்லா பாருங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னா, என்ன வேலை செய்யறாருன்னு தான் பாக்குறாங்க. அழுக ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களே சரியா படிக்காதவங்கெல்லாம் அழுக பார்த்துட்டு இருப்பாங்க. பிக்சர்ல நடிக்கிற மாதிரி, அப்படியே கனவுல பாட்டு வர மாதிரி எல்லாம் அழகா இருக்கு மாதிரி. ஆனா நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த நல்லா படிச்சிருக்கானா, நல்லா சம்பளம் வாங்குறானா எவ்வளோன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட பெண்ணை கொடுக்கறதோ எடுக்கிறதோ பண்ணுவாங்க. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுங்க, அவன் படிக்கிற ஞானம் எல்லாமே தேவன் தான் கொடுத்தது. சில பேருக்கு சம்பாத்தியம் நிறைய இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், உலக ஞானம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பக்தின்ற ஒரு ஞானம் அவங்களுக்குள்ள இல்லைன்னா, அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வேதனையாக தான் இருக்குமே தவிர சமாதானமா இருக்காது. அதுவே ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும், வேதனை வராது. சொல்லுங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ப்ராஸ்பரிட்டி என்றால் என்ன? ப்ராஸ்பரிட்டினால பணம், பணம் என்றாங்க. ப்ராஸ்பரிட்டி என்றது பணம் அல்ல. ப்ராஸ்பரிட்டி என்றது என்ன சொல்லுங்க? ப்ராஸ்பரிட்டின்னு பணக்காரன் அப்படி இல்லை அர்த்தம். ப்ராஸ்பரிட்டி என்றாலே பீஸ். சொல்லுங்க. இப்ரிய மொழியில ஷலோம் பண்ணுவாங்க. சொல்லுங்க. அந்த ஷலோம் என்ற பதத்தினால்தான் இந்த பீஸ் வந்தது. ப்ராஸ்பரிட்டின்றது பீஸுக்கு இதா இருக்குது. அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்கான், அவனுக்கு தோர சோறு காலம் ஒழுக்கும் அப்படின்றது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அப்போ இந்த பீஸ் தான், இந்த பீஸ் ரொம்ப சமாதானம் தான் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்குதான். புரிஞ்சுங்களா? இந்த பீஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த ப்ராஸ்பரிட்டியை கொடுக்குறது. நீங்க பாருங்களா, சில பேர்கிட்ட தேவ பிள்ளைகிட்ட இருக்கும்போது அது மகிமையா இருக்கும், அது திருடன்கிட்ட இருக்கும்போது அது வேதனையா இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ தேவன் பிள்ளைகிட்ட இருக்கும்போது மகிமையா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தா ஆண்டவர்கிட்ட வருது. அந்த ஆசீர்வாதத்தை பலன் இருக்கிறது, அந்த பலத்தின் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் கர்த்தரால தான் உங்களுக்கு வருகிறது. ஒரு அல்ல சொல்லுங்க. அப்போ இந்த ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீங்க கையிட்டு செய்யற எல்லா வேலைகளில் முன்னேற்றம், நீங்க யாரு வந்தாலும் கோவித்து கொள்ளாமல் அதே பேசுகிற ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால பொங்கி வடிகிறது. உங்க குடும்பம், உங்க வேலை எல்லாமே அது பெருக செய்கிறது. இதுதான் 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 ப்ராஸ்பரிட்டி. இதுக்கெல்லாம் கனெக்ஷன். புரிஞ்சுங்களா? ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும், எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போஸ்தலன் பவுல் கூட இருக்கட்டும், இல்லைங்களா? அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வானத்து கீழே பூமிக்கு மேல சகலவற்றிலும் ஆசீர்வாதம் நீ ஆண்டு கொள்ளுன்னு, அதுதான் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம்ன்றது ஆண்டு கொள்ளணும். சொல்லுங்க. யாருக்கிட்ட போய் கையை நீட்டுக்கிட்ட, ஆண்டவர்கிட்ட கையை நீட்டினாவே உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, அப்ப ப்ராஸ்பரிட்டி என்றது நல்லதா கெட்டதா? அப்ப ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் பா இவரு அப்படின்னா, எஸ், ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ன்றது நல்லதுதான். தேவ அன்பு பிள்ளைகளை, இல்லைங்களா? கெட்டு போறதுக்கு பிரசங்கம் தேவையில்லை,
கெட்டு போறதுக்கு ஸ்கூல் தேவையில்லை, கெட்டு போறதுக்கு சபை தேவையில்லை. அப்போ சபைக்குள்ள வரும்போது எல்லா ஜனங்க ப்ராஸ்பரிட்டியா மாறணும். அவங்க எப்படி மாறுவாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணும்போது தான் அது மாறுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் அந்த வாத்தியார் சொல்றது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளும் போது நல்லா எழுத முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். அதே போல தான் ஆலயத்தில் போதிக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபை உங்களுக்கு சகலத்தையும் அங்கே போதிக்கும் போது சகலத்தையும் கொண்டு வரும். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை பாருங்க, இந்த டிவி மூலம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆண்டோடைய வார்த்தை நீங்க நினைக்கிறீங்க ஆசீர்வாதம்ன்றது வெறும் கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் இல்லை. ஹலோ, கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் கிடையாது. நம்ம தான் ஜாதி மதங்கன்னு பார்க்குறோம். ஆனா இந்த சுவிசேஷம் என்றது தேவ நல்ல வார்த்தை. அது யாரு கேட்டாலும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். பாருங்க, டிவியில் நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, ಈ ಗೋಪಿ ಜೈತ್ ಮಾತಾಡೋದು ಯಾರನ್ನು ಹರ್ಟ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, யார ஜாதி பகையனும் மாத்தாடுறதில்ல, எந்த ஜாதி பற்றியும் அவர் பேசுறதில்ல, அன்பை அவர் சொல்றாரு. அந்த அன்பை பார்க்கும்போது அவர் சபைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்து சகோதரர் சொல்றதை நான் காதில் கேட்டிருக்கேன். இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா காணிக்கை கொண்டு வந்து சொன்னாங்க, ஆபீஸ்ல எடுத்து கொடுத்து சொன்னாங்க, ஐயா உங்களை பத்தி அந்த சர்ச் ஃபாதர் சொல்றாயா, கேத்தலிக் ஃபாதர் எவ்வளவு நல்லா அவர் பிரசங்கம் பண்றாரு, யாரையும் அவர் இது பண்றதில்ல, கரெக்டா சொல்றாரு அவரு. அப்ப யோசித்து பாருங்க, கேத்தலிக் ஃபாதர் கூட லவ் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் சத்தியத்தை நம்ம அன்பா தான் சொல்றோம் சொல்லிட்டு. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளே, அப்போ உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருந்தா அந்த அன்பை தான் நீங்க பிரதிபலிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளே, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. இப்ப சடனா நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையானது என்ன? இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது பாவம், சாபம். இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. இந்த பாவம், இந்த சாபம் உங்களால நீக்க முடியாது. நல்லா கவனிச்சுங்க, முடிக்க போறேன். இந்த பாவம், இந்த சாபம் உங்களால நீக்க முடியாது. பாருங்க, சகல ஆசீர்வாதத்தை ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவங்க இழந்துட்டாங்க. தகப்பன் தாயை இழந்துட்டாங்க. இப்போ அதை பிசாசு எடுத்துக்கொண்டான். ஆண்டவர்கிட்ட போவாதீங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எல்லா ஜனங்களும் வஞ்சிக்கிறான். இப்போ இந்த பூமியில எல்லாமே பாவம் நிரம்பி இருக்கிறது, சாபம் நிரம்பி இருக்கிறது. இந்த பாவம் சாபம் நம்முடைய பலத்தினால நீக்கி கொள்ள முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து பார்த்து ஆண்டவர் இயேசு என்ற வடிவத்தில், மகன் என்ற ரூபத்தில் இந்த உலகத்தில் அவர் மனுஷனுக்கு பிறவாமல் பரிசுத்த ஆவினால கர்ப்பம் மரியாளுக்கு தரிக்கப்பட்டு, கன்னிகைக்கு தரிக்கப்பட்டு அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். பிறந்து 30 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் ஜனங்க செய்யறதெல்லாம் பார்க்கிறார். இயேசு பிறந்தவொன்ன அற்புதம் செய்யல. இதுதான் உண்மை. இந்த குழந்தை இயேசெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தை இயேசு ஆகட்டும், மற்ற தெய்வங்களும் ஆகட்டும், இப்படி தான் நீங்கள் சொல்லிக்கணும். ஆனால் அதில் உண்மை இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது. அப்போ இயேசுக்கு எப்போ பலம் வந்ததுன்னா, நல்ல நினைச்சுங்க, இயேசு கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு அந்த யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க அவர் போனார். கர்த்தர் மேல அவருக்கு தாகம் இருக்கிறதுனால தான் அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தார். அதே போல தான் நான் சொன்னேன், ரூபா ராமு, அப்புறமா அப்பன் ராஜும் சேகர் தூரத்துலேருந்து அவங்க ஏன் வரேன்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருந்தாங்க, எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு தெரியும். அவருக்கு ராமுக்கு இந்த ஊழியம் சேரங்களெல்லாம் காத்து பிடிக்காது, அவங்க மனைவி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த சகோதரி மூலமா இல்லை வரப்போறாருன்னா அவர் ஓடி வந்தார். எப்போ என்னை பார்த்தாரோ அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்போத்திலும் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்தோம்.
அவர் ஏழ்மையா தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் 5 ஆஃப்டர் பில்டிங் அவரு கட்டும்படியாக ஆண்டவர் செய்துட்டார். கைகளை தட்டுங்க. ஏன் சொல்லுங்க? அதே பாசம். சில பேர் பாருங்க, 1 வாரம் வர்றது 9 வாரம் வர்றதில்ல. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காரு. இயேசு தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அவரை விட்டு அவங்க அம்மா, அவங்க தாத்தா, அவங்க ஆயா இல்லையா, அவங்க அங்கிள், இவங்களெல்லாம் வீடு நிறைய நிரப்பி வச்சுக்கிறது. அப்ப எங்க இயேசு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்? அப்ப யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு இடத்தை கொடுங்க. இயேசு இந்த உலகத்துக்கு அவர் தான் ஆண்டவர் அனுப்பினார். அவரால தான் இந்த உலகத்துல பாவ சாபத்திலிருந்து மீட்பு. இயேசு பாருங்க, சாதாரணமா அந்த ஞானஸ்தானம் எடுக்கல. கலீலியாவிலிருந்து அவர் நடந்து யோர்தானுக்கு வந்தார். நீங்க சொல்லிட்டே போயிட்டா எப்படி பாஸ்டர்? சொல்லுங்க. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்களுக்கு பலன் வருது. பாருங்க, மத்தேயு 3:13, மேத்யூ சாப்டர் 3:13. அப்பொழுது யோவானால ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தான் அருகே அவனிடத்தில் வந்தார். அப்படியே 14, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மால ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். பாருங்க, ஞானஸ்தானம் இருக்குதான் டக்குன்னு கொடுக்கல. அவன் பாரு கொடுக்கறதுலன்றான். நீங்க நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவ பலன் உங்க மேல வரும். இடம் கொடுன்றாரு. அதுக்கு முன்னாடி ஏசு அற்புதம் செய்யல தான் சீக்ரெட். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு என்னமோ தெரியல பாஸ்டர், பலமே வரல அப்படின்னாக்கா இங்க தான். அப்ப பாருங்க, இடம் கொடுன்னும் போது அவன் இடம் கொடுக்கிறான். இப்ப 16வது வசனம், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ வானம் திறக்கப்படுகிறது. சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் திறக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் திறந்து புறாவை போல இறங்கு ஆவியானவர் மேல வந்து நிரம்புகிறார். அப்ப யோசித்து பாருங்க, தேவனை நீங்க தேடி வரும்போது நீங்க பலன் அடைறீங்க. தேவ பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது வானம் திறக்கிறது. இங்க தேவ ஆவியானவர் புறா போல இறங்கி வந்து இயேசு மேல இறங்குறாரு. இறங்கின அப்பதான் என்ன ஆயிடுச்சு? அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சு. ஊழியம் செய்யறாரு. செய்ய போறாருங்க அவருங்க. அவர் மேல தேவனுடைய வல்லமை வந்து விட்டது. இப்போ பாருங்க 17வது வசனம் பாருங்க, ஆண்டவர் பேசுறார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். வானத்திலிருந்து ஒரு சத்தம், எம்எல்ஏல இருந்து இல்ல, சீஃப் மினிஸ்டர் இருந்து இல்ல, மோதியில இருந்து இல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம். புரிஞ்சுங்களா? அப்ப யோசித்து பாருங்க, தேவன்கிட்ட கனெக்ட் ஆயிட்டாக்கா உங்களுக்கு மொத்தம் ஆசீர்வாதம் இல்ல, மேலந்து ஆசீர்வாதம். கைகளை தட்டுங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவன் இல்ல, இவர் இயேசுக்கு ஒரு மரியாதை ஆண்டவர் கொடுக்க. எப்ப நீங்க ஆண்டோடைய பிள்ளையா மாறீங்களோ அப்ப உன்னை வாடா போடா சொல்ற நாவு கூசப்படும். உனக்கு ஒரு மரியாதை வரும். நீ இவராக அவராக மாறுவாய். கைகளை தட்டுங்க. அப்போ என்னுடைய நேசகுமாரன், நேசம், லவ் சொல்லுங்க, என்னுடைய நேசகுமாரன், ஹல்லேலூயா, இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவரே சொல்லிட்டார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிரியனே, என் ரூபவதியே, ஆண்டவர் உன்னை சொல்லி உங்களை லவ் பண்றார். ஹல்லேலூயா. எப்போ இவர் மேல பரிசுத்த ஆவி என்ற பலன் வந்ததோ, ஆசீர்வாதம் பலத்தை கொண்டு வரும். ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியை கொண்டு வரும்.
இப்பதான் 40 நாட்கள் அவர் உபவாசம் செய்ய முடிஞ்சது. தேவனுடைய பலம் இருந்தா தான். தேவ பலம் இல்லாத நீங்க உபவாசம் செய்றீங்க, எதுக்காக செய்றீங்க? தேவராஜ்யத்துக்கு இல்ல, எனக்கு இது வேணுமாக்குது அது வேணுமாக்குதுன்னு சொல்லி டைமை பார்த்து பார்த்து உபவாசம் வாய் நாத்தம் கப்பு நாத்தம் அடிச்சுடுங்க உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எப்போ தேவன் மேல தாகம் வருதோ நீ மற்றவன உபவாசம்னு சொல்ல மாட்டாய், சாப்பாடுன்றது ஞாபகமே உனக்கு வராது. ஒரு அனாயிண்டிங்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்க. ஆமென். 40 நாட்கள் அவர் என்ன இருந்தாரு? உபவாசம் பண்ணாரு. அவர் பண்ணாரு, நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் எல்லாம் முடிச்சார். திஸ் இஸ் தான் அவர் ஆரம்ப ப்ரோசஸிங். நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு அது எழுதிருக்குது பைபிள்ல உபவாசம் இருந்தா நான் பண்றேன், அப்படி இல்லை. அவர் என்னென்ன சொன்னாருன்னு புரிஞ்சுக்கினா தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் போதனை. புரிஞ்சுங்களா? இயேசு கூட இருந்தாரு 40 நாள். நான் இருக்கிறதுல என்ன இருந்துக்கோ, கேஸ் ட்ரபிள் வந்தா என்ன கேட்காத. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? என்ன கேட்கக்கூடாது. நீங்க டாக்டருக்கு போனா அவன் காரி துப்பான், கடவுள் கடவுள் என்றியான். அவர் தான் சொல்றாரு, வானத்து கீழே சகலத்து நீ எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கு. ஏசு யாரும் போய் உபவாசம் பண்ணுன்னு சொல்லல. ஒரு இடத்துல தான் சீஷருங்க சொல்றாங்க, ஏன் இந்த பேய் ஓட்ட முடியல? அதுக்கு என்ன பண்ணும்? நீ உபவாசத்தை நீ போடணும்னார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார். அதே இயேசு சொன்னார், எல்லாமே நான் சிலுவையில் முடிச்சுட்டேன், அதை நான் எடுத்துக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டா அந்த ஆசீர்வாதம் உங்க மேல. இது புரிஞ்சுக்கணும். இங்க சொல்லிக்கிறார் பாரு, ஏசு சொல்லிக்கிற உபவாசம் பண்ண சொல்லிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் எடுக்காதீங்க. ஏசு என்ன சொன்னாரு? எல்லா இடத்துல போய் சுவிசேஷத்துல சொல்லிடான்னு தான் சொன்னாரே தவிர உபவாசம் பண்ணி சொல்லிடான்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லும் போது சத்தியம் அவங்களுக்கு திறக்கப்படுறவன் அவன் தாகமா ஞானஸ்தானம் எடுத்துக்குவான். அப்ப கனெக்ட் ஆயிடும் அவன் அக்கௌண்ட் பரலோகத்துக்கு. இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் மைனூட்டா ஏதோ சொல்லுவான். நோ, கரெக்டா பைபிள் பிரகாரம் பாடி. ஹல்லேலூயா. இதுதான் இங்க நீங்க பார்க்கணும். தேவ அன்பு பிள்ளைகளை இங்க பாருங்க, தேவன் அவருக்கு ஒரு சர்டிஃபைடு பண்ணிட்டாரு. நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டோடைய பிரியம் உங்க மேல வந்துச்சுன்னா, பலன் வந்துருச்சுன்னா பிசாசு வரான். பிசாசு என்ன பண்றான்? ஆண்டவர் பலமா பணத்தை ஒண்ணு காமிக்கிறேன், உலகத்தை காமிக்கிறேன்டா வான்னு இயேசுவை கூப்பிடுறான். இயேசுவை கூப்பிட்டு 3 விதமான சோதனை அவன் பண்றான். சாப்பாட்டுல சோதிக்கிறான், உலகத்தை காமிக்கிறான் இல்லையா, வைபவத்தை காட்டுகிறான், மேல இந்த குதினெல்லாம் சொல்றான். இயேசு எல்லாத்தையும் தேவ வார்த்தையை முன் வைத்து ஜெயித்தார். கைகளை தட்டுங்க. பிசாசு தோத்துட்டான். சொல்லுங்க. ஆசீர்வாதம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆசீர்வாதம் மத்தவனுக்கு தோல்வியை உன் மூலமா கொண்டு வரும். ஹல்லேலூயா. உன்னை யாருமே எதிர்க்க முடியாது. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, பரிசுத்த ஆவி என்ற ஒரு பலன் உங்க மேல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அதான் லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், நீ எங்க கனெக்ட் ஆயிட்டியோ ஆவியானவர் கிரியை பண்ணுவார். எப்போ நீ ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆகலையோ நீ சேர்றதெல்லாம் பிசாசு கிரியை பண்ணி லாஸ் பண்ணிடுவான். புரிஞ்சுங்களா? புரிஞ்சாமா? ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா தரித்திரம் போயிடும். கையில தட்டுங்க. அப்புறம் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு பேர் வந்து அபிஷேகம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். வேதனையில இருக்காங்க பாரு, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், வேதனையா இருப்பாங்க, அவங்களுக்கு குணமாக்க அபிஷேகம். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறுமை இல்ல, சிறைப்பட்டவர்களை. நான் தான் தமிழ் மீடியம், நீங்க கன்னடா மீடியம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகொண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் என்ன அனுப்பினார். அப்பனா பரலோகத்துல இருந்து வந்தார். தெல்தாரா சபையில டிக்ளேர் பண்றாரு, எப்ப பரிசுத்த ஆவி உன் மேல இருக்குதோ நீ யாருக்குமே நீ பயப்பட மாட்ட,
நீ போற காரியம் எல்லாம் ஆசீர்வாதம் Amen. ஆசீர்வாதம். Glory to God. புரிஞ்சுங்களா? Amen. அதான் சொல்றேன், Hallelujah. சண்டே மட்டும் சபையை நீங்க விட்டுறாதீங்க. ஆசீர்வாதமா வரணும், Amen. ஆசீர்வாதமா வரணும். Amen. இருக்கிற பட்டு புடவையெல்லாம் கட்டும்போது பட்டுவை கொண்டு வரும், நகை போட்டு நகையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. Hallelujah. 500 ரூபாய் நோட்டுங்களை போட்டா 500 ரூபாய் நோட்டுங்க தருணங்களுக்கு கொட்டும். வேதம் சொல்லுதுப்பா, நான் சொன்னாக்கா அப்படின்னு நீங்க உங்களுக்கு உள்ள ஒருத்தன் பிசாசு சொல்லிட்டு இருப்பான், இதெல்லாம் அவருக்கு அப்படி இப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, இது உண்மை. நல்ல ஒரு காலேஜ் சேர்க்கனாக்கா ஓசியில் சேர்த்துக்கிறாங்களா? ஃபீஸும் டொனேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு. அதே போல் நான் சொல்றேன், பரலோகத்தில் பெருசா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் வரணும்னா நீ எதை விதைக்கிறாயோ அது கொண்டு வரும். Amen. அது கொண்டு வரும். Amen. அது கொண்டு வரும். Amen. மேலேருந்து தான் அவருக்கு பரிசுத்த ஆவி மேலேருந்து இவருக்கு வந்தது. Amen. அப்போ ஆசீர்வாதம் என்றது ஹல்லேலூயா தேவன் கொடுக்கிற ஒரு பலன். Amen. அந்த பலன் எப்படி வருது? அவரை தேடும் போது வருது, அவர் கீழ்ப்படியும் போது வருகிறது. Amen. அப்போ அந்த பரிசுத்த ஆவி உங்க மேல வரும்போது பணத்தை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். Amen. ஒரு 100க்கு அதிபதி கிட்ட பணம் இல்லையா, எவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டு போனாலும் அந்த வேலைக்காரன் சுத்தமாகல. ஆனா இயேசு கிட்ட வரும்போது அவர் மேல அபிஷேகன்ற ஆசீர்வாதம் இறக்குறதுனால தான் Amen. அந்த நோயை நீக்க பண்ணுது. Amen. ஒரு கையில தட்டுவோமா? Glory to God. Amen. அதான் நல்லா துதிக்கிற ஆவிக்குள்ள இருக்க கிறிஸ்தவனுக்கு வியாதிகள் வராது. சொல்லுங்க, Amen. வியாதிகள் வராது. Amen. ஏன்னா இயேசு ரத்தம் அவங்கள கவர் பண்ணிருக்கு. Amen. சோ அடுத்த வாரத்துல இந்த பகுதியை நம்ம பார்க்கணும், இன்னும் சுவாரஸ்யமா இருக்குது. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா ஜெயந்தி?